இப்போ வந்துட்டு ஐஎஸ்பி வாஷிங் மிஷினில் ஸ்பைடர் நம்ம எப்படி மாற்றுறோம்னு பார்ப்போம். இது என்னன்னா ரொம்ப சவுண்டு கேட்டே இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்தேன், லைட்டாக ட்ரம்மு ஷேக் ஆச்சு. அப்போயே தெரிஞ்சிச்சு உள்ள ஆர்ம் கட் ஆயிடுச்சுன்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணா ஷேக் ஆகுதா, இந்த மாதிரி ஷேக் ஆச்சுனாலே ஓவர் சவுண்ட் வரும். அப்போவே நம்ம கலத்திட்டு வேற ஆர்ம் மாற்றுறது சேஃப்டி. இல்லைன்னா உள்ள பார்ட்ஸு அந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். உடனே வெளியே வச்சு எல்லாத்தையும் கழட்டிட்டேன். மோட்ரு, ட்ரம் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு பின்னாடி உள்ள வீலை கழட்டினா தான் அந்த ட்ரம்மு வெளியே வரும். வீலையும் கழட்டி எடுத்துட்டு அது பேரிங் சைட்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் உடஞ்சிருக்கிறது. பரவாயில்ல, ஆனால் இந்த இடம் இப்படி உடஞ்சிருக்கிறது நிறைய வீட்டில் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அந்த பிளாஸ்டிக் டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்க, அந்த ஆர்ம் கட் ஆனதுனால. இன்னும் ஒரு 2 நாள் ஓட்டினாலும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு புதுதாக வாங்கிட்டு வர்றதுக்கு போயிட்டேன். இது கழட்டும் போது நான் நார்மலாக ஸ்க்ரூ டிரைவர் போட்டு கழட்ட முடியாது. நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த டீ ஸ்பேனர் போட்டு இந்த பிட்டு போட்டு கழட்டினா தான் வரும். கழட்டி எடுத்தீங்கனால தெரியும். அப்புறம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்தேன். பிளாஸ்டிக் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெளியே காய வச்சுட்டு உள்ள ட்ரம்மையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் புதுசாக. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நான் ஒன்றுமே ஆகாது. பின்னாடி உள்ள ஆம் மட்டும்தான் இதாகும். ஆமையும் பேரிங்கும் மாற்றிடணும். ஏன்னா ஒரு டைம் மாற்றிட்டா பெட்ரு. இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி நீங்கள் ஆம்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேரிங் மாற்றலைன்னா திருப்பி கொஞ்சம் நாளில் சவுண்டு வரும். அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மாற்றிடணும். ஆம் வாங்கிட்டு வந்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 பேர் சேர்ந்து தான் மாட்டினோம். தம்பியும் கூட இருந்தோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரம்மில் தூக்கி வச்சு கரெக்டாக செட் ஆயிடுச்சான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். பின்னாடி அந்த சாஃப்ட் லென்த்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டு டைட் வச்சாச்சு. ஒரு ஆம் கிடைக்க தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கிடைச்சதும் 1.5 days ஆயிடுச்சு. வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி இன்னைக்கு தான் போட முடியுது. ட்ரம்மை வெளியே வச்சு ஒரு வாட்டி சுற்றி பார்த்துக்கணும். சைடில் எதுலேயும் உரசுதானு சுற்றி பார்த்துட்டேன். நல்லா கேப் இருக்குது. அப்படியே புது மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கல் செட் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஈஸி தான், ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய டாஸ்காக தெரியும். அப்புறம் ஒயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா ஒயரையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாட்டிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. திருப்பி இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு ஒயர் மிஸ் ஆயிடுச்சுன்னா எரர் வரும். திருப்பி அகைன் எல்லாத்தையும் கழட்டுற மாதிரி ஆயிரும். நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோ மிஸ் ஆகாது. மிஸ் ஆகும், எங்களுக்கும் மிஸ் ஆகும். சப்போஸ் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும்
பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ட்ரம்முக்குள்ள தண்ணி விழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அடுத்த வீடியோல பார்ப்போம்.